ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பேப்பர்லேயே மான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரு பார்த்து மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சு மடக்கிக்கோங்க. இப்போ இதை ஸ்கொயராக மடக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா இந்த ஓப்பனாக இருக்குல்ல கீழ்ப்பகுதி, அதுலேருந்து மேலே பார்த்து மடக்கி சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு அதே மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. இந்த மடித்த பகுதியெல்லாம் கரெக்டாக உள்ளே விட்டுக்கோங்க. இந்த கார்னர் பகுதியெல்லாம் நல்லா நீட்டாக மடிஞ்சிருக்கான்னு பாருங்கள். 2 பக்கமும் உள்ளே விட்டதுக்கப்புறமா இப்போ அடுத்த பக்கத்தையும் உள்ளே விட்டுக்கலாம். இப்போ மேல் பகுதியாக இந்த மாதிரி இந்த க்ளோஸ்டாக உள்ள 2 பகுதியும் மேலே இது பண்ணிக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே பகுதி மட்டும் நமக்கு ஓப்பனாக இருக்கும். அப்போ கீழே பகுதி என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி இப்போ மடக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி அந்த விரல் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மடித்த மடிப்புகளை இந்த மாதிரி நிமித்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கேப் வழியாக கையை விட்டுட்டு
இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, மேலே நம்ம இப்போ ஒரு மடிப்பு மடிச்சோமே அந்த இடத்த இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சென்ட்ரு பார்த்து இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடிச்சு விட்டுக்கோங்க. சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒன்றை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சமாக நீட்டிட்டு அந்த இடத்த தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உள்ள பகுதியை கொஞ்சமாக கீழே தள்ளி அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியை கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. கீழே பார்த்து மடக்குனீங்கன்னா நமக்கு அந்த பின்பகுதி நமக்கு ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா? இப்போ இந்த பகுதியை கீழே வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த பகுதியை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தை இந்த பக்கமாக பார்த்து மடிச்சுட்டு அடுத்து இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்து மடிச்சுக்கோங்க. பின்னாடி இருக்கிற அந்த இறைச்சி சேர்த்து இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சென்டர் பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி மடக்கிட்டு இதை இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. அழுத்தி அந்த ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை அதனோட மேலே இருக்கிற அந்த பகுதியை இந்த மாதிரி கொஞ்சம் பகுதியை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி அமுக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பகுதியை லாஸ்ட் அந்த டிப்பு மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதை உள்ளே மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நமக்கு இப்படி திருப்பி பார்க்கும்போது நமக்கு அதனோட தலை ரெடி ஆயிடுச்சு. இனி அதுக்கு காது தான் ரெடி ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக ஒரு கட் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் மேலே கீழே மட்டும் அந்த இடத்த ஒரு மாதிரி நம்ம வி ஷேப்பிங்கில் வெட்டினோன்னா பாருங்கள், நமக்கு அந்த கொம்பும்
இப்போது அந்த பின்னாடி அந்த பகுதியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 ஆக்கிக்கலாம். 2 ஆக்கினா தான் நமக்கு அந்த கொம்பு 2 இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு கொம்பு 2 ஆயிடுச்சு. இனி அதை விரிச்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இதை பொருத்திக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உள்ளாடி விட்டு நம்ம இப்படி பண்ணோன்னா மானு ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஆல் இவ்வளோ நேரம் பார்த்து